السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடியொற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், மேலும் குறிப்பாக இந்த நல்லதொரு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அற்புதங்கள் நிறைந்த ஆஷுராவுடைய தினத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். கடந்த வாரமாக இருக்கட்டும் சரி, கடந்த தினமாக இருக்கட்டும் சரி, ஆஷுராவில் நடந்த அற்புதங்கள் நிறைந்த ஆஷுரா என்கின்ற தலைப்பிற்கில் பல்வேறு அற்புதங்கள் நிகழ்ந்த இந்த ஆஷுராவுடைய தினத்தை நாம் பார்த்தோம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இந்த நாட்டில் என்றைக்குமே மிஸ் பண்ணிடக்கூடாது. இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட வரலாறுகள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் நிகழ்ந்த சம்பவம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த ஆஷுராவுடைய தினத்திலே என்ன நடந்தது என்பதை பற்றியெல்லாம் பார்த்த நாம் முன்னுள்ள சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபிமார்களுடைய காலத்தில் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்த நாம் நம்முடைய உம்மத்தாகிய நம்முடைய நபியாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் என்ன நடந்துச்சு அதை நமக்கு கேள்விப்பட மறந்துட்டோம். எல்லா நபிமார்களுக்கும் இந்த ஆஷுராவுடைய தினம் ஒரு மாபெரும் சோதனையிலிருந்து விடுதலையாக இருந்தது. இந்த ஆஷுராவுடைய தினம் அதற்கு நேர் மாற்றமாக நம்முடைய சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்திற்கு அந்த ஆஷுராவுடைய தினம் மிகவும் கவலைக்குரிய தினமாக இருந்தது. அது என்ன அப்படி கவலைக்குரிய தினம் என்பதாக நாம் ஆராய்ச்சியில் செஞ்சு பார்க்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, கடந்த ஜுமாவில் நாம் சொன்னோம் கர்பலாவுடைய வரலாறு. அந்த கர்பலாவுடைய வரலாற்றை படிக்கக்கூடிய அந்த புத்தகத்தினுடைய ஆரம்பத்தில் அந்த நூலாசிரியர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்னா, யார் இந்த புத்தகத்தை படித்து அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரவில்லை அவர் உண்மையான முஸ்லீம் கிடையாது என்பதாக அந்த நூலாசிரியர் எழுதியிருக்கின்றார் என்று சொன்னால் எவ்வளவு மாபெரும் துக்கமாக இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு அது அமைந்திருக்கின்றது என்பதாக நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அந்த கர்பலாவுடைய வரலாற்றுடைய ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்குதுன்னா நம்ம யோசித்து பார்க்கணும். நாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த கர்பலாவுடைய கதாநாயகர். கர்பலாவுடைய கதாநாயகர் யார்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. யார் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளாகிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் இந்த கர்பலாவுடைய முக்கிய கதாபாத்திரம். இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சிக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியே இருக்கின்றார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியே இருக்கின்றார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி முடிந்த பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனாகிய யசீத் பின் முஆவியா அப்படின்ற தன்னுடைய மகனுக்கு இந்த ஆட்சி பொறுப்பை ஹிலாஃபத்தை ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. யார்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் இந்த விஷயம் மதீனாவிலே இருக்கக்கூடிய
அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கட்டும், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கட்டும், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கட்டும், யாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணத்தில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா யஜீத் இப்னு முஆவியா அவர்களை பற்றி உண்டான ஏராளமான விமர்சனங்கள் இருக்குது. அவங்க இஸ்லாத்தில் பேணிக்கையாக இருக்க மாட்டாங்க, அவங்களுடைய தொழுகையினுடைய விஷயத்தில் குறைபாடுகள் இருக்குது. இப்படி ஏராளமான குறைபாடுகள் இருப்பதின் காரணமாக இவங்க மதீனாவில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் சரி, பெரும்பான்மையான மக்கள் யஸீத் இப்னு முஆவியா அவருடைய ஆட்சியை ஹிலாஃபத்தை ஏற்க தகுதியானவர்கள் இல்லை என்பதாக பெரும்பான்மையான கருத்து இருந்துச்சு. யாருமே ஏற்றுக்க தயாராக இல்லை. ஆனால் என்ன பண்ண, ஆட்சி அதிகாரம் யார் கையில் இருக்கு? இப்போ யஸீத் இப்னு முஆவியா ஒரு பெரும் படையை வச்சிருக்கிறாங்க. யஸீத் இப்னு முஆவியா நம்ம மதீனாவில் இருக்கக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. என்ன ஃபோர்ஸ்? நீங்கள் கண்டிப்பாக யஸீத் இப்னு முஆவியாவுடைய ஹிலாஃபத்தை நீங்கள் ஏற்றேறணும் அப்படின்ட்டு ஒரு கடிதம். இந்த கடிதத்தை யார் மூலியமாக கொடுக்குறாங்க அப்படின்னா மர்வான் இப்னு ஹக்கம் என்கின்ற ஒரு நபர். அவர் யாருன்னா மதீனாவுடைய அன்றைய ஆளுநர் மர்வான் இப்னு ஹக்கன். அவன் தான் இதனுடைய ஒரு வில்லன். அதாவது இந்த கர்பலாவில் ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருப்பாங்க. அதில் முதல் படியான வில்லன் யாருன்னா மர்வான் இப்னு ஹக்கம் அப்படின்ற மதீனாவுடைய ஆளுநர். இவர் என்ன பண்ணுவார், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களா இருக்கட்டும் சரி, அவங்களுடைய தோழர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்படி இவங்களிடத்துல ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. நீ ஹிலாஃபத்தை ஏற்கணும், ஹிலாஃபத்தை நீங்கள் ஏற்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் கொடுக்க இவங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தங்கள் ஏற்படும். ஆனால் இவங்க 3 பேருமே சரி, மதீனா மக்களும் சரி, உறுதியாக இருந்தார்கள். யஸீத் இப்னு முஆவியாவுடைய நாம் ஹிலாஃபத்தை என்றைக்கும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்றது உறுதியாக இருந்தாங்க. அப்போ மதீனாவில் இருக்கிறாங்க, ஆளுநர் கையில் அரசாட்சி இருக்குது, என்றைக்கு வேணும்னாலும் நமக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்ட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுக்கு போகிறாங்க. ஏன் மக்காவை தேர்வு செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க 500 வருஷத்துக்கு முன்னாடி துவா செஞ்சுருப்பாங்க மக்காவை பார்த்து, யா அல்லாஹ் இந்த மக்காவை நீ பாதுகாப்புக்குண்டான ஒரு நகரமாக நீ ஆக்கிறியா அல்லாஹ் அப்படின்னு துவா செஞ்சாங்க. அதற்கேற்ப அல்லாஹும் ஆக்கினான். எப்படி? மக்காவுக்கு யாருமே போர் தொடுக்கக்கூடாது, மக்காவில் யாரும் போர் தொடுக்கக்கூடாது, கொல்வதாக இருந்தாலும் மக்காவில் யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஒரு அமானத், ஒரு பாதுகாப்பு மிக்க ஒரு இடமாக அல்லாஹ் மக்காவை ஆக்கினான். இப்போ மக்காவுக்கு பாதுகாப்பை தேடி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த புக்கில் அந்த ஆசிரியர் வர்ணித்து சொல்லுவார். எப்படின்னா, பிறந்ததிலிருந்து தன்னுடைய பாட்டனாராக இருக்கட்டும் சரி, தன் தந்தையாரோடு தாயாரோடு மதீனா நகரத்திலே விளையாடி ஒரு சந்தோஷமான நிலையில் ரசூலுல்லாஹ் அங்கே தான் இருக்கிறாங்க, அங்கே தான் அடக்கப்பட்டிருக்கிறாங்க, தன்னுடைய தாயார் அங்கே தான் இருக்கிறாங்க. இப்படி தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் தான் யார் மேலே எல்லாம் பிரியம் வச்சாங்க, ரசூலுல்லாஹ் மேலே பிரியம் வச்சாங்க. அவ்வளோ பிரியம். அந்த ரசூலுல்லாஹ் விட்டு போகிறோமே, மதீனா விட்டு போனால் ரசூலுல்லாஹ் விட்டு போவதற்கு அதிர்த்தம், ரசூலுல்லாஹ் விட்டு நாம் போகிறோமே அப்படின்ட்டு குடும்பத்தோடு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கிளம்பும் பொழுது அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மக்பராவுக்கு முன்னால் நின்று தேம்பி அழுகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய சமுதாயத்திலே, உங்களுடைய உம்மத்தாகிய இந்த உம்மத்தே முஹம்மதியாவிலே உங்களுடைய பேரராக இருக்கக்கூடிய ஹுசைனாகி எனக்கு பாதுகாப்பு இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு பாதுகாப்பு இல்லை, ஆட்சி அதிகாரம் அப்படி மாறி இருக்கின்றது, அதனால் நான் பாதுகாப்பை தேடி உங்களை விட்டு நான் பிரிஞ்சு செல்றோன்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாகிய அஹ்லு பைத்துகள் கதறி 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 அழுகின்றார்கள். அழுதுட்டு மக்காவை நோக்கி போகிறாங்க. இதில் குறிப்பாக அந்த மர்வான் இப்னு ஹக்கமை பற்றி சொல்லணும். மர்வான் இப்னு ஹக்கம் என்பவன் முழுக்க அஹ்லு பைத்துகளுக்கு எதிரானவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை பார்த்தா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, முழுக்க எதிரானவன். அதனால தான் சூழ்ச்சிகளை செய்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவனை மக்காவுக்கு துரத்தி விட்டானாங்க. இப்போ அழுது மிக கஷ்டம். பிறந்ததுலேருந்து ஒரு ஊரில் இருக்கிறோம், நமக்கு பிடித்தமானவர்களை தினைக்கும் சந்திக்கிறோம், நம்ம ராதாவுடைய மக்பரா இருக்குது, நம்முடைய உம்மாவுடைய மக்பரா இருக்குது, தினைக்கு போய் ஜியாரத் செய்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்தில், நமக்கு பிடித்தமான ஒரு ஊரில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு வலுக்கட்டாயமாக மனதிற்கே விருப்பம் இல்லாத நம்மளை துரத்தி விடும் போது எவ்வளோ வலி வேதனையாக இருக்கும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிஞ்சு போகக்கூடிய அந்த சமயத்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழுது உணர்த்தி காட்டிட்டு மக்காவுக்கு போகிறாங்க. ஒரு சமயம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஃபோர்ஸ், என்ன ஃபோர்ஸ், நீங்கள்
யஸீத் இப்னு முஆவியாவுடைய ஹிலாஃபத்தை நீங்கள் ஏற்றே தீரணும், யஸீத் இப்னு முஆவியாவுடைய ஹிலாஃபத்தை நீங்கள் ஏற்றே தீர வேண்டும் என்பதாக ஒரு ஃபோர்ஸ். இன்னொரு சமயத்தில் கூஃபாவிலிருந்து கிட்டத்தட்ட 18,000 கடிதங்கள் வருது. கூஃபாவிலிருந்து 18,000 கடிதங்கள் யாருக்கு? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வருது. என்ன கடிதம்? யா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, இந்த ஆட்சியை நாங்கள் ஏற்றுக்கலை, யஸீத் இப்னு முஆவியாவுடைய ஆட்சியை நாங்கள் ஏற்றுக்கலை, எங்களுக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் ரசூலுல்லாஹுடைய பேரராகி, ரசூலுல்லாஹுடைய மடியில் வளர்ந்த, ரசூலுல்லாஹால் முத்தமிடப்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுடைய ஆட்சியை நாங்கள் எதிர்பார்க்குறோம், உங்களுடைய ஆட்சியை தான் நான் எதிர்பார்க்கின்றோம் நாங்கள், நீங்கள் கூஃபாவுக்கு கிளம்பி வாங்கன்ட்டு கிட்டத்தட்ட எத்தனை கடிதங்கள் வருது? 18,000 கடிதங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வருது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எப்பேற்பட்ட இறக்கமுடையவர்கள், எப்பேற்பட்ட இறக்கம், ரசூலுல்லாஹுடைய பேரர் இறக்கம். தன்னுடைய பாட்டனாருடைய உம்மத்துகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றது கூஃபாவில். கொடுமையான ஆட்சியின் கீழ் நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்ட்டு கிளம்ப போடக்கூடிய சமயத்தில் அப்துல்லா இப்னு அப்பாஸ், கல்வியினுடைய மாபெரும் ஒரு அறிஞர்னு சொல்லலாம், அப்துல்லா இப்னு குர்ஆன் ஞானத்தை வழங்கப்பட்டவன், முகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன நிகழப்போகின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் என்ன காரணம், ரசூலுல்லாஹ் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். இப்போ இவங்க கிளம்பலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் பொழுது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நீங்கள் போகாதீங்க, நீங்கள் கூஃபாவுக்கு போகாதீர்கள், உங்களுடைய முகத்திலே நான் மரணத்தை நான் பார்க்கின்றேன் என்பதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு ஏற்றுக்கிறேன், என்னுடைய பாட்டனாருடைய உம்மத்து கூஃபாவில் கஷ்டப்படுது, அதை பார்த்துட்டு நான் மரணத்திற்கு பயந்து நாங்கள் போகாமல் இருந்தேன்னு சொன்னான், அல்லாஹ் நாளைக்கு மறுமை நாளில் என்னை கேள்வி கேட்பான். அந்த உம்மத்தை நான் பாதுகாப்பதற்காக, இந்த ஒட்டுமொத்த உம்மத்தையும் நான் ஹிலாஃபத்தை ஏற்று பாதுகாப்பதற்காக நான் கூஃபாவுக்கு போனோம் அப்படின்னு சொல்கிறேன். எவ்வளோ சொல்லியும் கேட்டு பார்க்கல. அப்பாஸ் இப்னு அலி சகோதரர் எத்தனையோ தடவை சொல்லி பார்க்குறாங்க, கேட்கவே இல்லை. அப்போ ஒரு சில பேர் ஒரு பரிந்துரை செய்கிறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு போவாதீங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மூலம் பிறந்தவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு மரணித்த பிறகு, வஃபாத்தான பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு பல திருமணங்கள் செஞ்சாங்க. இப்போ அந்த சமயத்தில் பல குழந்தைகள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இருக்குது, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க, நீங்கள் யாரையாச்சும் பிரதிநிதித்துவமாக கூஃபாவுக்கு அனுப்பிச்சி வச்சு அங்கே நீங்கள் உங்களுடைய நிலைமைகளை அவங்க கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு கடிதத்தை எழுதணும், அந்த கடிதம் சரியாக முறையில் இருந்துச்சுன்னா நீங்கள் கூஃபாவுக்கு போங்க, இல்லைனா வேணாம் அப்படின்னா. சரி, இந்த கருத்துக்களை யார் ஏற்றுக்கிறா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுட்டு தன்னுடைய சகோதரர் இப்னு அலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தன்னுடைய சகோதரரை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்போது கூஃபாவுக்கு அவங்க போகிறாங்க. போய் அங்கே உள்ள நிலைமைகள்லாம் பார்க்கும் பொழுது மக்களெல்லாம் ஒரு அளவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. யாருக்கு? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் ஒரு ஆதரவு இருக்கின்றது. இப்போ இந்த ஆதரவை பார்த்துட்டு யஸீத் இப்னு முஆவியாவுக்கு பயம் வந்துருச்சு. அப்போ யஸீத் இப்னு முஆவியா வேற ஒரு எகிப்து நாட்டில் ஒரு ஆளுநராக இருந்த ஒரு கொடுங்கோன்மையான ஒரு ஆளுநர், இப்னு ஜியாத் அப்படின்னு அவருடைய வரலாற்றுகளில் பதிவு செய்யப்படக்கூடியது. அந்த கொடுங்கோன்மையான ஒரு ஆளுநரை கூப்பிட்டு, நீங்கள் இப்போதைக்கு கூஃபாவுக்கு ஆளுநராக நியமிக்கப்படுகின்றீர்கள் அப்படின்ட்டு இப்னு ஜியாதை அனுப்பிச்சுடுறாங்க. கொடுங்கோன்மையானவன் எந்த அளவுக்குன்னா, சாதாரண மக்கள் மீது கொடுங்கோன்மையை ஆட்சியை நிகழ்த்தக்கூடிய ஒருத்தன். அவன் யாருன்னா அஹ்லு பைத்தின் மீது மிகவும் வெறுப்புக்குரிய ஒரு நபர் இப்னு ஜியாத். ரொம்ப வெறுப்பு, அஹ்லு பைத்தை பார்த்தாலே கொல்லணும், அவ்வளோ வெறுப்புடைய ஒரு நபர். அந்த இப்னு ஜியாதை அனுப்பிச்சுடுறாங்க எங்கே? கூஃபாவுக்கு ஆளுநராக. இப்னு ஜியாத் போன கையோட ஒரு பெரிய படையை திரட்டிட்டு போகிறாங்க. எங்கே? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் திரட்டி ஒரு பெரிய ஒரு மாநாடு மாதிரி நடத்திட்டு இருக்கும் பொழுது குதிரை காலடி சத்தம் கேட்குது. படை வீரர்கள் வருகின்றார்கள். தெரிஞ்சவொடனே மக்கள் எல்லாம் பயந்து விலகி விட்டுட்டு ஓடிடுறாங்க. இவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்ச சகோதரருக்கு
இவங்களும் வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒரு பாட்டி இவங்களுக்கு அடைக்கலம் தருகின்றது. ஒரு பாட்டி இவங்களுக்கு அடைக்கலம் தருகின்றது. அப்போ கண்டுபிடிக்க முடியல சகோதரர். உடனே இந்த நபர் இப்னு ஜியாத் என்ன பண்ணுறாரு, ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. யார் மக்காவிலிருந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிரதிநிதியாக யார் வந்திருக்கின்றார்களோ அந்த நபரை யார் கண்டுபிடித்து எனக்கு தருகின்றார்களோ, யார் என்னுடைய கையில் ஒப்படைக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு நல்ல சன்மானம் இருக்குது அப்படின்னு ஒரு அறிவிப்பு. ரொம்ப நாள் அந்த பாட்டியினுடைய வீட்டிலேயே தஞ்சம் புகுந்து இருக்கிறாங்க. அந்த பாட்டியினுடைய மகனுக்கு கூட தெரியல உள்ளே யார் இருக்கிறா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிரதிநிதி இருக்கிறான்னு பாட்டியினுடைய மகனுக்கு கூட தெரியல. அப்போ ஒரு நாள் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர் அந்த பாட்டியினுடைய மகனாருடைய கண்களில் தென்பட்டுறாரு. இப்போ அந்த பாட்டி எவ்வளோ சொல்லி பார்க்குது, ஏன்னா நமக்காக நாம் விடுத்த அழைப்பிற்காக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வச்ச ஒரு பிரதிநிதி இவங்க. அவருடைய சகோதரர் இவர், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் இவர். இவங்களை காமிச்சு கொடுத்து இவங்களை கொல்ல வைப்பது சரியான விஷயமாக இருக்காது, நீ அமைதியாக ஐடியா அப்படின்னோடனே. ஆனால் அந்த பையனுக்கு பண ஆசை, தக்க சன்மானம் இருக்குது, நமக்கு ஒரு பக்கம் நல்ல கூலி இருக்குது, நமக்கு இன்னொரு பக்கம் நம்ம வீட்டில் தான் தஞ்சம் புகுந்திருக்கின்றார்கள் தெரிஞ்சால் நமக்கும் ஆபத்துன்ட்டு ரெண்டு காரணத்தின் அடிப்படையில் போய் போட்டு கொடுத்துட்றாரு. இவங்களும் வெளியில் சுற்றி ஆயுதங்கள் தாங்கிய இவங்க வந்துடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சகோதரர் என்ன பண்ணுறாரு, எத்தனை நாள் தான் ஒளிஞ்சிருந்துருக்கிறது, எத்தனை நாள் தான் ஒளிஞ்சிருப்பது, நாம் முன்னிந்த அளவுக்கு போராடி நாம் ஷஹீதாகும்னு ஒரு வாழை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வராங்க. தன்னால் எத்தனை பேர்த்து கொல்ல முடியுமோ அத்தனை பேர்த்தையும் கொண்டுட்டு மாட்டிக்கிறாங்க. இப்போ இப்னு ஜியாத்கிட்ட போகிறாங்க. இப்னு ஜியாத் என்ன பண்ணுவான், மரண தண்டனை தான், மரண தண்டனை உங்களுக்கு விதிச்சாச்சு. அப்போ இவங்க ரெண்டு கோரிக்கையை வைக்கிறாங்க. அதில் ஒரு கோரிக்கை என்னென்னா, எனக்கு இந்த ஊரில் நிறைய கடன்கள் இருக்குது, ஊரில் நிறைய கடன்கள் இருக்குது. அந்த கடன்களை இந்த கோரிக்கை யார்கிட்ட வைக்கிறாங்கன்னா, ஒரு நபர் சொல்கிறாரு, ஒரு நபர் இவங்களே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அந்த நபர் வந்து யாருன்னா அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, அபீ வக்காஸ் அலி அவங்களுடைய மகனார். அவங்ககிட்ட கூப்பிட்டு இந்த ஆலோசனைலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ரெண்டு இது இருக்குது, ஒன்று நான் மரணிச்ச பிறகு என்னுடைய கேடையும் இந்த உடையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் விற்று நான் யாருக்கெல்லாம் கடன் தரணுமோ நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்கணும், இது ஒன்று. ரெண்டாவது, நீங்களே நீ நல்ல இடமா பார்த்து நீங்கள் அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு ரெண்டு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் அஹ்லுல் பைத்தின் மீது வெறுப்பு கூறிய அந்த நபர் இப்னு ஜியாத் என்ன பண்ணுறான், ரெண்டு கோரிக்கையும் மறுத்து அவர்களை கொடுமையாக கொண்டது மட்டுமல்லாமல் எப்படி தெரியுமா அவங்க சித்தவரை செஞ்சான், அவருடைய உடலை அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர், அந்த மனிதரை, அந்த அப்பேற்பட்ட அந்த பிரதிநிதித்துவத்தை உடைய அந்த நபரை மக்கள்லாம் பார்க்கும் விதத்தில் நடு ரோட்டில் அவங்களை கொண்டு போட்டு வச்சுருக்கான் இப்னு ஜியாத். நவுது பில்லாஹி தஆலா. எந்த அளவுக்கு கொடுங்கோன்மை, எந்த அளவுக்கு கொடுங்கோன்மை. தனக்கு பிரதிநிதித்துவமாக அனுப்பி வைத்த ஒரு நபரை கொன்றது மட்டுமல்லாமல் அவர்களை நடு ரோட்டில் பார்க்கும் போகிறவங்க எல்லாமே பார்க்கக்கூடிய அளவில் ஒரு கொடூரமாக போட்டு வச்சுருக்காங்க. நவுது பில்லாஹ். அது மட்டுமல்ல, அவங்க எழுதின மாதிரி ஒரு கையெழுத்து எழுதி அவங்க கையெழுத்தை போட்டு நேராக யாருக்கு அமுச்சு விட்றான், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அமுச்சு வைக்கிறான். என்ன, இங்கே மக்கள் எல்லாம் நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் நமக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள், நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம், நம்ம இங்கே வந்து உடனடியாக நம்ம ஹிலாஃபத்தை ஏற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு போலியான கடிதத்தை இவர்கள் எழுதினதை போன்று அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. இந்த செய்தி அப்படியே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வருது. பரவாயில்ல, நமக்கு ஆதரவாக தான் இருக்குது, நமக்கு ஆதரவான நிலை தான் அங்கே இருக்குது, நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அஹ்லுல் பைத் ஆகிய பெண்கள் யாரெல்லாம் அஹ்லுல் பைத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் என்று மொத்தமாக 73 பேர் கிளம்புறாங்க. ஒரு சில ரிவாயத்தின்படி நிறைய ஒரு எண்ணிக்கையை சொல்கிறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை 73 நபர்கள் இங்கே கூஃபாவை நோக்கி போகிறாங்க. போகக்கூடிய சமயத்தில் திருப்பி சொல்கிறாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் போகிறீங்க சரி, நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறீங்க, எதுக்கு பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு போகிறீங்க, குடும்பத்தார்கள் எல்லாம் எதுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, நீங்கள் மட்டும் போயிட்டு வரலாம்ல, ஏதாச்சும் ஒரு பாதிப்புனா அவர்களுக்கு ஏதாச்சும் நேராமல் இருக்கலாம்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை,
அவர்களையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு பிரயாணத்தை தொடக்கிறாங்க. அதில் அலி இப்னு அப்பாஸ் அப்படின்ற போன்ற ஒரு சில ஆண்கள், பெரும்பான்மையான பெண்கள், குழந்தைகள் அப்படின்ட்டு போகிறாங்க. கூஃபாவை நோக்கி போகக்கூடிய சமயத்தில் நடுவில் ஒரு நபர் வர்றார் கூஃபாவிலேருந்து. அப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் டெக்னாலஜிலாம் இல்லை. அந்த ஊர்லேருந்து யார் வராங்களோ அங்கே என்ன ஏது நிலைமை அப்படின்னு விசாரிக்கிறது தான் பழக்கம். அப்போ அந்த நபர்கிட்ட கூஃபாவில் நிலைமை எப்படி போகுது அப்படின்னு கேட்கும் பொழுது, நீங்கள் எங்கே போகிறீங்க? கூஃபாவுக்கு போகிறோம். உங்களுக்கு எங்களுடைய சகோதரர் கடிதத்தை அனுப்பிச்சிருக்காரு, எங்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு. உங்களுடைய சகோதரர் கொல்லப்பட்டதாக செய்தி வருகின்றது. நீங்கள் யார் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்களோ அந்த சகோதரர் கொல்லப்பட்டதாக செய்தி வருதுன்னு அவனை ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க திடுவிச்சிடுறாங்க. நம்முடைய சகோதரர் நமக்காக பிரதிநிதித்துவமாக போன என்னுடைய சகோதரர் கொல்லப்பட்டாங்களா? ஒரு செய்தி வந்துருச்சு. இன்னும் அந்த செய்தி உறுதியாக சரிண்டு மன உளைச்சல்லே போகிறாங்க. ரெண்டாவது ஒரு நபர் வராரு. அவர்கிட்டையும் கேட்குறாங்க. அவரும் இதே பதிலை சொல்லவும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய சகோதரர் இறந்து விட்டு அந்த செய்தியை நினச்சி அழுதுட்டு கோபத்தில் சொல்கிறாங்க, நான் கூஃபாவில் போய் கூஃபாவுக்கு சென்று இதற்குண்டான சரியான பதிலை நாம் அவர்களுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அதோடு நிற்கிறாம அவருடைய பிரயாணத்தை தொடங்குறாங்க. பிரயாணத்தை தொடங்கி பிரயாணத்தை நோக்கி போகிறாங்க. கடைசியில் எந்த இடத்துல போர் நிகழ்த்தப்பட்டு இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு எவ்வளோ பெரிய இழப்புகள் ஏற்படுத்திய அந்த கர்பலா என்கின்ற கர்ருன் ஓ பலாவுன் அப்படின்ற ஒரு மோசமான ஒரு இடத்துக்கு, கர்பலா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல போகிறாங்க ஹுசைன் ரலியல்லாஹு. போன இடத்துல இப்னு ஜியாத் அஹ்லு பைத்தின் மீது மிகவும் ஒரு வெறுப்புக்குண்டான ஒரு நபர் இப்னு ஜியாத். அவன் என்ன பண்ணுறான், ஹுசைன் ரலியல்லாஹு கிளம்பின அந்த செய்தியை கேட்டு ஒரு பெரிய படையை அனுப்பிச்சு வைக்கிறான். அந்த படைக்கு யார் தளபதினா அம்ர் இப்னு தில்ஜோஷ் அப்படின்றவன். அம்ர் இப்னு தில்ஜோஷ் அப்படின்ற ஒரு கொடுமை, அவ்வளோ பெரிய கொடுமைக்கான அம்ர் இப்னு தில்ஜோஷ். அவனும் அஹ்லு பைத்தின் மீது வெறுப்பு கொண்டான நபர். அவனை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பெரும் படை, வெறும் 63 சொச்ச நபர்கள் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பெண்கள், குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த படையின் கூட சொல்ல முடியாத குடும்பத்தார்களை கைது செய்வதற்காக, முற்றுகையிடுவதற்காக எவ்வளோ பெரிய படை தெரியுமா அமைச்சு வச்சிருக்கிறாங்க இப்னு ஜியாத். பெரும்படை வந்து சுற்றி வளைச்சிருச்சு. இதுக்கு மீறி நவர முடியாது. ஒரு இதுலேயும் ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா, அந்த இவர்களை முற்றுகையிட வந்த அந்த படை இருக்குது பார்த்தீங்களா, அந்த படைகளில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் போட்டவர்களும் அந்த படையில் இருக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் போட்டார்கள் அல்லவா, நீங்கள் கூஃபாவுக்கு வாங்க, உங்களை நான் கலீஃபாக ஆக்குறோம், உங்களை ஹிலாஃபத்தை நாம் உட்கார வைக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் தான் ஒரு சரியான ஹிலாஃபத் கலீஃபா என்பதாக சொல்லி கடிதம் போட்டாங்கன்னா 18,000 பேர். அந்த 18,000 பேர்களில் ஒரு சில நபர்களும் இந்த படையில் வந்திருந்தாங்க. நௌது பில்லாஹி தஆலா சுற்றி வளைச்சிட்டாங்க, எடுத்து உரைக்கிறாங்க, நீங்கள் வந்து ஹிலாஃபத்தை ஏற்றுக்கணும். யார்? யஸீத் இப்னு முஆவியாவுடைய ஹிலாஃபத்தை நீங்கள் ஏற்றுக்கணும். ஹுசைன் ரலியல்லாஹு உறுதியாக இருந்தாங்க, நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் உறுதியாக இருக்கிறாங்க. அப்போ பல நாட்கள் போது அங்கேயே தொழுகிறாங்க. அங்கேயே தொழுதுட்டு எத்தனையோ தடவை எடுத்து சொல்கிறாங்க, நீங்கள் தானேப்பா எனக்கு 18,000 கடிதம் அனுப்பிச்சி விட்டீங்க. ஆதாரத்தோடு காட்டுறாங்க, கொட்டுறாங்க. இந்த கடிதங்கள் எல்லாம் யார் அனுப்பிச்சி விட்டது? கூஃபா நகராகிய கூஃபா மக்களாகிய நீங்கள் அனுப்பிச்சி விட்ட கடிதம் இது. நீங்கள் இப்படி என்னை அமுச்சு விட்டுட்டு நீங்களே சுற்றி வளைச்சு முற்றுகையிடுகின்றீர்களே, இது நியாயமா அப்படின்னு எத்தனையோ முறை தொழுதுக்கப்புறமெல்லாம் பிரசங்கம் செய்கிறாங்க. எதிர் தரப்பில் இருக்கிறவங்க முஸ்லீம்கள், இவர்களும் முஸ்லீம்கள். இப்போ முஸ்லீம்களும் தொழுகை நேரத்தில் மட்டும் ஒன்றாக தொழுதுக்குவாங்க. தொழுது முடிஞ்சவொடனே ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு சில சொற்பொழிவு நடத்துவாங்க. நீங்கள் தானேப்பா என்னை கூப்பிட்டீங்க, இப்போ நம்பிக்கை துரோகம் செய்யலாமான்ட்டு தன்னை பற்றி உண்டான சிறப்புகளையும் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கழுத்தில் முத்தமிட்டு இருக்கின்றார். ரசூலுல்லாஹுடைய மடியில் வளர்ந்த குழந்தை நான், ரசூலுல்லாஹுவை அச்சசலாக கொண்ட ஒரு பேரன் நான், என் மீது ஏராளமான பிரியம் கொண்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு தன்னுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி விடுங்க அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. ஆனால் எதிரிகள் கேட்கலை. யஸீத் இப்னு முஆவியாவுடைய வரலாற்று நீங்கள் ஹிலாஃபத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களை விடுறோம், இல்லை அப்படின்னா உங்களுக்கும் எங்களுக்கும் இங்கே போர் தொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு வெளிப்படையான ஒரு அறிக்கை விடும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஹிலாஃபத்தை ஏற்க மறுத்து
போருக்கு தயாராகின்றார். கர்பலா என்கின்ற போருக்கு தயாராகக்கூடிய சமயம், அதாவது ஆஷுராவுடைய முந்தின நாள் போருக்கு அழைப்பு விடுறாங்க. நாளைக்கு போர். ஒன்று யஸீத் இப்னு முஆவியாவை நீங்கள் ஹிலாஃபத்தை ஹலீஃபாவை ஏற்றுக்கணும், இல்லை நாளைக்கு போர் தயாராகிக்கங்க சொல்லிட்டாங்க. இப்போ நேற்று இரவு ஆஷுராவுடைய தினத்தினுடைய இரவு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகின்றார்கள். இந்த போருடைய சமயத்திற்கு மத்தியில் நம்ம நடுவில் சொன்னோம்ல, ஏராளமான சொற்பொழிவுகள் நிகழ்த்தினாங்க. அந்த சொற்பொழிவுகள் நிகழ்த்தக்கூடிய சமயத்தில் ஒரு சில நாட்கள் இவர்கள் முற்றுகையிடப்பட்டு கைதிகளாக இருக்கக்கூடிய சமயத்தில் நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், பிரபலமான ஒரு சம்பவம், அலி இப்னு அப்பாஸ் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய இன்னொரு மனைவியினுடைய மகன். இவங்க எதிரிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு அஹ்லு வைத்துகளுக்கு தண்ணீர் போய்விடக்கூடாது அப்படின்ட்டு பக்கத்தில் ஓதக்கூடிய அந்த ஆறுகளை முற்றுகிட்டு தண்ணி கிடைக்காத மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ அப்பாஸ் இப்னு அலி அப்படின்ற அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் என்ன பண்ணுறாங்க, சரி தண்ணி எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஆண்களை கூப்பிட்டுட்டு தண்ணி எடுப்பதற்காக போனால் சுற்றி முற்றுகையிடப்பட்டிருக்குது. சொல்கிறாங்க, என்னுடைய குடும்பத்தார்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் தண்ணியாக தவிக்கிறாங்க, தண்ணி கிடைக்கல, கொஞ்சம் தண்ணி தாங்களேன் அப்படின்னு கேட்கும் பொழுது தண்ணி தரமாட்டேன்ட்டாங்க. இவங்களும் எடுத்து வைக்கிறாங்க, தண்ணி வேணும் எங்களுக்கு அப்படின்னும் பொழுது அந்த எதிர்ப்படையில் இருக்கக்கூடிய படை வீரர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு தண்ணி தானே வேணும், அப்படி உங்களுக்கு தண்ணி வேணும்னா எங்களுடைய தளபதியோட எங்கள் போர் தளபதியோடு நீங்கள் மோதி பாருங்கள், மோதி நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு போங்க, அப்படி தோத்துறீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கிடையாது அப்படின்ட்டு சவால் விடுறாங்க. ஆனந்தத்தில் அப்பாஸ் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொஞ்சம் தயங்குறாங்க. பெரிய போருக்கு தளபதி, பெரிய ஒரு படைக்கு தளபதியாக இருக்கக்கூடிய இவர்கிட்ட நம்ம போர் புரிஞ்சு எப்படி நம்ம ஜெயிக்கிறது, குடும்பத்தாருக்கு தண்ணி கிடைக்குமான்ற ஒரு தயக்கம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சண்டை போடுவோம் அப்படின்ட்டு. இத்தனைக்கும் அந்த தளபதி தான் முன் வர நான் சண்டை போடணுன்ட்டு சுற்றி இருக்கக்கூடிய படை வீரர்கள் சொல்லியிருக்கிறாங்க சண்டை போடணுன்ட்டு. சரி சொல்லிட்டாங்களே, கெத்தை மெயின்டைன் பண்ணணுன்னு யார், தளபதியும் சண்டைக்குள்ளே இறங்கிடுற. ஒரு குறிப்பிட்ட நேரம் சண்டை போது ரெண்டு பேரும் சமமாக அடித்து சண்டையிட்டு கொண்டிருக்கின்றார்கள். திடீர்னுட்டு அந்த எதிர்ப்படையினுடைய தளபதிக்கு ஏதோ யானை அடிக்கிற மாதிரி ஏதோ பெரும் யானை, மதம் பிடித்த யானை தன்னை தாக்குவதை போன்றான ஒரு ஃபீலிங்ஸ். அது இப்படி வர்ணித்து சொல்கிறாங்க. காரணம், யாருடைய மகனார் அப்பாஸ் இப்னு அலி ஹைபர் போரில் கிட்டத்தட்ட 80-90 பேர் சஹாபாக்கள் தூக்க முடியாத ஒரு கதவை, ஹைபர் கோட்டையினுடைய ஒரு கோட்டை கதவை 80-90 சஹாபாக்கள் சேர்ந்து தூக்க முடியாத ஒரு கதவை வெறும் ஒரே கையால் எடுத்து கேடயமாக யூஸ் பண்ணி அந்த போரில் வெற்றியிட்டு கொண்ட அலி ரலியல்லாஹு மாபெரும் அசதுல்லா, அல்லாஹுடைய சிங்கம் என்று வர்ணிக்கக்கூடிய அலி ரலியல்லாஹுடைய மகன்னா சும்மாவா? புலிக்கு பிறந்தது பூனையாவா இருக்கும்? புலிக்கு பிறந்ததும் புலியாகத்தான் இருக்கும். அப்பாஸ் இப்னு அலி ரலியல்லாஹு அடித்து துவம்சம் செஞ்சு அதுக்கு மேலே அந்த எதிர்ப்படையினுடைய தளபதி தாங்க முடியல. சும்மா தானே இருந்தேன், நான் பாட்டுக்கு சமயம் தானே இருந்தேன், என்னையை கோத்து விட்டு இப்படி அடி வாங்க வைக்கிறீங்க, நான் தோழி ஒத்துக்கிறீங்க, தண்ணி எடுத்துகிட்டு போப்பான்டுவாங்க. இப்போ அப்பாஸ் இப்னு அலி ரலியல்லாஹு தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தண்ணி எடுத்துகிட்டு போய் குடும்பத்தார்களுக்கெல்லாம் கொடுத்து சில நாட்கள் பிரசங்கம் பண்ணிட்டு போருடைய நைட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆஷுராவுடைய நைட்டில் இரவில் அழுகுவார்கள். கண் கலங்கி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அழுகுவார். யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீபாகிய யாரெல்லாம் இந்த உலகத்தை படைச்சிருக்க மாட்டீங்க பேர்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரனுக்கும் குடும்பத்தார்களுக்கும் இப்பேற்பட்ட சோதனையா அல்லாஹ், நாளைக்கு போர்க்களத்தில் நாங்கள் இருக்கின்றோம், எங்களுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ் அப்படின்னு கண் கலங்கி தன்னுடைய குடும்பத்தார்கள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் பார்த்து கண் கலங்கி அழுது அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறாங்க. ஆஷுராவுடைய தினத்தினுடைய அந்த இரவு முழுக்க அழுது துவா கேட்கின்றார்கள். தன்னுடைய மனைவி பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க, கர்ப்பமாக இருக்கின்றார்கள், முழுக்க குழந்தைகள், ஏராளமான குழந்தைகள். தன்னுடைய குடும்பத்தார்களை பார்த்து வராமல் இருந்திருக்கலாமே, குடும்பத்தாரை நம்ம அழைச்சி வராமையாச்சு இருந்திருக்கலாமேன்ட்டு கண்ணீரில் மிதந்து கிடக்கின்றார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு.
அடுத்த நாள் போர், அடுத்த நாள் போர் தயாராக இருக்கிறார். இப்போ போருக்கு இந்த சைடு வெறும் ஆண்கள் சைடில் மிக குறைந்த அளவு ஆண்கள், சிறு பெரும்பான்மையான படை அம்ர் இப்னு தில்ஜோஷ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார், அவர்களும் அந்த போரில் கலந்துக்கிறாங்க. எதிர்த்தரப்பில் யாரை? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய பேரரை கொள்வதற்காக எதிர்த்தரப்பில் கலந்துக்கிறது யார்? ஒரு சஹாபியினுடைய மகனார். போர்க்களத்துக்கு பெரும்பான்மையான படை ஸ்ரீ படை, மொத்த படையும் ஒரே டீமில் போனால் சீக்கிரமாக அழிச்சிருவாங்க அப்படின்ற அடிப்படையில் ஒவ்வொரு நபராக படைக்குள்ளே போகிறாங்க. ஒவ்வொரு நபராக படைக்குள்ளே போகிறாங்க. படைக்குள்ளே போய் ஒவ்வொரு நபராக போராடுறாங்க. போரிட்டு முடிஞ்ச அளவுக்கு போராடுறாங்க, ஷஹீதாகிறாங்க. இதில் அலி அஸ்கர், அலி அக்பர், அலி அக்பர்ன்றவங்க இது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மூத்த மகனார். அலி அஸ்கர் அப்படின்றவங்க இளைய மகன். இப்போ இவங்க 2 பேரும் போருக்கு குதிக்கிறாங்க. போருக்கு குதித்து தன்னால் முடிந்த அளவுக்கு அலி அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போராடுறாங்க. எந்த அளவுக்குனா எதிர்ப்படையினர் பயந்துடுறாங்க. எதிர்ப்படையினர் பயந்து போயிடுறாங்க. இந்த நபர் எப்படி நாம் சமாளிக்கிறது அப்படின்ட்டு சுற்றி வளைச்சு தன்னுடைய வில்லுகளால் அவர்களை குத்து கீழே படுக்க வச்சுறாங்க. அப்பையும் அந்த அலி அக்பர் கேட்குறாங்க, 3 நாளாக நாங்கள் தண்ணி குடிக்கல, பெண்களாக இருக்கட்டும் சரி, குழந்தைகளாக இருக்கட்டும் சரி, ஆண்களாக இருக்கட்டும் சரி, 3 நாளாக நாங்கள் சாப்பாடல, தண்ணி குடிக்கல. அந்த நிலைமையில நாங்கள் போர்க்களத்துக்கு வந்திருக்கோம். தண்ணி குடிக்கிற நான் ஒரு மடக்கு எனக்கு தண்ணி தா. இப்போ நான் உங்கள் படையிலிருந்து எத்தனை பேர்த்தை நான் வீழ்த்தினோமோ அந்த அத்தனை பேர்த்தை காட்டிலும் 2 மடங்கு நான் உங்களை வீழ்த்தி காட்டுறேன் அப்படின்னு சவால் விடுவாங்க. உடனே இந்த அம்ர் இப்னு தில்ஜோஷ் என்ன பண்ணுவான்னா, தண்ணி தானே வேணும் அப்படின்ட்டு ஒரு தண்ணி இருக்கக்கூடிய அந்த பாட்டில் மாதிரி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அவங்க கிட்ட கொண்டு போகிற மாதிரி அவன் பக்கத்தில் கீழே ஊற்றிடுவான். கீழே ஊற்றிடுவான். ஊற்றிட்டு அப்படியே அவர்களை அங்கேயே ஷஹீதாக்கி விடுவான். நவுது பில்லாஹி தஆலா. ரசூலுல்லாஹ்வினுடைய குடும்பத்தாக எந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்தியிருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு கொடுங்கோன்மையாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அன்பார்ந்தவர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்து அலி அஸ்கர் அவங்க வராங்க, அவங்க ஷஹீதாக்கப்படுறாங்க. ஒவ்வொரு நபர்களாக ஷஹீதாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் பெண்கள் கூடாரத்தில் ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி கர்ப்பமாக இருந்த அவர்கள் குழந்தை பெற்றெடுத்திருக்கின்றார்கள். குழந்தை பெற்றெடுத்திருக்கின்றார்கள் சந்தோஷமான செய்தி. அந்த குழந்தையை எடுத்துட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி கொண்டு வந்து அந்த குழந்தைய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுட்ட கையில் கொடுக்கும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குழந்தையை வாங்கி முத்தமிட்டு அதை கொஞ்சி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் எதிர்ப்படையிலிருந்து ஒரு அன்பு பாய்ந்து வந்து, எந்த குழந்தை இப்போ பிறந்துச்சோ, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இப்போ பிறந்துச்சு அந்த குழந்தை, அந்த குழந்தையினுடைய நெத்தியில் பாய்ச்சான். நவுது பில்லாஹி தஆலா. அப்போ பிறந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சிச்சு? என்ன பாவம் செஞ்சிச்சு அந்த குழந்தை? அந்த குழந்தையினுடைய நெற்றியிலே அன்பை பாய்ச்சுகின்றார்கள் அந்த கையவர்கள். ஒரு முஸ்லீம்கள் தான் அவர்களும். ஒரு குழந்தையின் கூட அப்பாவின் கூட பார்க்காம அந்த குழந்தையின் காட்டிலும் அந்த குழந்தையின் மீதும் அன்பை பாய்ச்சினார்கள் அந்த கைவர்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்கள் கலங்கிருச்சு. தாம் பெற்ற குழந்தை, ஒரு பாவம் செய்யாத குழந்தை, உலகத்தை பார்த்திடாத ஒரு குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? அந்த குழந்தை இப்படி ஷஹீதாயிடுச்சு. கண் கலங்குகிறார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு. கண் கலங்கி அவர்கள் நேராக கொண்டு போய் தன்னுடைய சகோதரிகிட்ட கொடுத்துட்டு அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு கண் கலங்க சொல்லிட்டு திருப்பி போர்க்களத்துக்கு வந்துடுறாங்க. அது மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான கயவர்கள் செய்யக்கூடிய அந்த மோசமான விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா பார்ந்தவர்கள் சொல்வதற்குண்டான நேரம் காலம் பத்தவில்லை. பார்ந்தவர்களே, பெண்கள் இருக்கக்கூடிய அந்த கூடாரத்தை நெருப்பை பற்ற வைத்தார்கள். பெண்கள், குழந்தைகள், எதுவுமே தப்பு செய்யாத பெண்கள், குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த கூடாரத்தில் நெருப்பை பற்ற வச்சாங்க. பார்ந்தவர்கள் கூடாரத்தில் பெண்கள் எல்லாம் வெளியில் ஓடி வந்துடுறாங்க. ஒவ்வொருத்தராக போய் ஷஹீதாகிறாங்க. கடைசியாக யாரோடைய டேன்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய டேன். போகிறாங்க. தன்னால் முடிந்த அளவுக்கு எதிரிகளை வெட்டி வீழ்த்தி விட்டுட்டு கடைசியில் அடிபட்டு கீழே விழுந்துடுறாங்க. காயம்பட்டு இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை கொல்வதற்கு யாருக்கும் மனம் வரல. ஏன்னா அவருடைய கழுத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உதடுபட்டு முத்தமிட்டு இருக்கின்றார்கள்.
அப்போ அப்பேற்பட்ட ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய பேரரை கொள்வதற்கு யாருக்கும் மனசு வரல. இப்போ அந்த அம்ர் இப்னு தில்ஜோஷ் வந்து, என்னப்பா இன்னும் கொல்லாமையாக யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்ட்டு வாளை எடுத்துகிட்டு வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை தலையை தனியாக துண்டிச்சிட்டான். பொதுவில்லை தால என்ன தப்பு செஞ்சாங்க? அவருடைய கழுத்தை இரண்டாக துண்டிச்சிட்டு, அது மட்டுமல்ல ஈட்டி எடுத்து ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய தலையில் குத்தி இப்படி வச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹ் ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையில் ஒரு ஈட்டியால் குத்தி வச்சு அப்படியே நேராக எங்கே கூப்பிட்டு போகிறாங்க? கூஃபாவுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்னு ஜியாதத்தை காட்டுறது. இப்னு ஜியாதத்தை அந்த தலையை கொண்டு போகிறாங்க. பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சிறை கைதிகளாக எடுத்து கூட்டுட்டு நேராக கூஃபாவுக்கு போயிடறாங்க. போர் முடிஞ்சிருச்சு. கர்பலா ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டு விட்டாங்க. அவருடைய தலையை ஈட்டியில் சொருவி கூஃபாவுக்கு சொல்லி கொண்டு போகிறான் அம்ர் இப்னு தில்ஜோஷ். இப்போ கூஃபாவில் கொண்டு போனதுக்கப்புறம் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தலையை ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த ஹுசைன் ரலியல்லாஹு வாயை ஒரு பெரம்பால் அடிக்கிறான். ஹுசைன் ரலியல்லாஹு உடைய வாயை ஒரு பெரம்பால் அடிக்கிறான் அந்த இப்னு ஜியாத். பெரம்பாலையும் அடிக்கிறான். அப்போ அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அப்போ அந்த காலத்தில் அவங்க இருந்தாங்க. வயது முறிந்த ஒரு வயசான சஹாபி, ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிதமத் செஞ்ச சஹாபி. அந்த சஹாபி நேராக வந்து, நீ யாருடைய உதட்டில் நீ பெரம்பால் அடிக்கிறியோ அந்த உதட்டில் ரசூலுல்லாஹ் முத்தமிட்டு நான் பார்த்துருக்கின்றேன், நீ இப்படி செய்கிறது ரொம்ப தவறு அப்படின்னோடனே இப்படி சொல்லுவானா, உங்கள் வயசாகிடுச்சுன்னு நான் விட்டு வைக்கிறேன், வயசாகிடுச்சுன்னு விட்டு வைக்கிறேன், உங்கள் வேலை என்னமோ நீங்கள் பார்த்துட்டு போங்க, வயசானதின் காரணமாக ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்கள் அமல் செய்ததன் காரணமாக நான் விட்டு வைக்கிறேன், ஓடிடுங்க அப்படின்ட்டான். இவங்க முடிஞ்ச அளவு சொல்லி பார்க்குறாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு வந்துடுறாங்க. அப்போ பெரம்பாலையை அடித்து அந்த தலையை நேராக ஞாட்டை கொண்டு போகிறாங்க. யஸீத் இப்னு முஆவியா அவர்களிடத்தில் கொண்டு போனவனே அவன் திகழ்கிட்டுறான். நான் உன்னை அரெஸ்ட் பண்ணி தானே பண்ண சொன்னேன், அரெஸ்ட் பண்ணி என்னிடத்தில் கொண்டு வரதானே சொன்னேன், அவருடைய தலையை தனியாக துண்டித்து ஒரு ஈட்டியில் சொல்லி கொண்டு வந்திருக்கின்றீர்களே, இது எவ்வளோ பெரிய பாவம்ட்டு வேர்த்து ஊருக்கு ஆரம்பிச்சிருச்சு. எப்படி செய்யாதுக்கு இது யஸீத் இப்னு முஆவியாவுக்கு வேர்த்து ஊற்று நான் பயப்படுறாங்க. என்ன நடக்க போதோ, ரசூலுல்லாஹ்வுடைய பேரரை நாம் இப்படி அநியாயமாக கொண்டு விட்டோம்ட்டு ஒரு பயம் வேர்த்து ஊற்று. திட்டான் அம்ர் இப்னு தில்ஜோஷ், திட்டான் இப்னு ஜியாத், திட்டான். திட்டி கடைசியில் அந்த அஹ்லு பைத்துகள் குடும்பத்தார்களை சிறந்த முறையில் கவனிச்சுட்டு இருந்தாலும் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை இழந்துட்டாங்க, தன்னுடைய ஆண்களை எல்லாம் இழந்துட்டாங்க. இப்படி ஆண்கள் எல்லாம் இழந்த ஒரு சோகத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன கவனிப்பு செஞ்சால் என்ன மனசு ஆறும்? முடிஞ்ச அளவு கவனித்து அவங்களை மக்காவுக்கு அமுச்சு வச்சுறாங்க. இதோடு இது கர்பலாவுடைய வரலாறு முடிவடைகின்றது. அன்பார்ந்தவர்களே, இதற்கு அல்லாஹ் இப்பேற்பட்ட கொடுமையான நிகழ்வுகளை கொடுத்த அந்த கயவர்களை அல்லாஹ் சும்மா விட்டுருவானா? அதற்கு பின்னால் அஹ்லு பைத்தவர்களை கொன்றவர் அந்த கயவர்களை தேடி கண்டுபிடித்துக் கொள்வதற்காக யூசுப் அப்படின்ற ஒருவருடைய தலைமையில் ஒரு படை அமைக்கப்பட்டு யாரெல்லாம் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்கு யாரெல்லாம் காரணமோ எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு எந்த அளவுக்கு சித்திரவதை செய்து கொள்ள முடியுமோ சித்திரவதை செய்து கொண்டார். அன்பார்ந்தவர்களே, இது வெறும் நாம் வாயால் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான். அந்த புத்தகங்களை படிக்கும் பொழுது இந்த அளவுக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இறங்கி போயும் அவர்களை சும்மாடவில்லை. அவருடைய ஒவ்வொருவரும், அவருடைய பிள்ளைகள், குடும்பத்தார்கள் ஒவ்வொருவரும் கொல்லப்படக்கூடிய அந்த சமயத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் வருந்தினார்கள் என்று வர்ணித்து சொல்லியிருப்பாங்க அந்த புத்தகத்தில். அன்பார்ந்தவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள், ஒட்டுமொத்த குடும்பத்தார்கள் மடிக்கப்பட்டு விட்டது. பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, ஆண் பிள்ளைகள் எல்லோரும் கொல்லப்பட்டு விட்டது. இன்னைக்கு அஹ்லு பைத்துகளாக ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா, அன்றைக்கு கர்பலாவுடைய போரில் ஒரே ஒரு ஆண் பிள்ளை மட்டும் இருந்துச்சு. அந்த ஆண் பிள்ளை ஒரு நோயால் பாதிக்கப்பட்டதின் காரணமாக அந்த ஆண் பிள்ளையை மட்டும் விட்டு வச்சதன் காரணமாக அந்த ஒரு ஜெயினுல் ஆபிதீன் அப்படின்ற அந்த ஒரு ஹுசைன் ரலியல்லாஹு மகனாரின் மூலியமாகத்தான் இன்று உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய எல்லா அஹ்லு பைத்துகளும் வந்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு தியாகங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேராய ஹுசைன் ரலியல்லாஹு எவ்வளவு தியாகங்கள் இந்த உம்மத்திற்காக செய்தார்கள் என்பதை அன்பார்ந்தவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த கர்பலா, இந்த ஆஷராவுடைய தினத்திலே நாம் இந்த கர்பலாவில் நிகழ்ந்த அந்த கொடுமைகளை நாம் நினைவு கூர்ந்து
அவர்களுக்காக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். பார்ந்தவர்களே, அப்பேற்பட்ட துஆ செய்யக்கூடிய நசீமை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அப்பேற்பட்ட தியாக உணர்வை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.